காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டங்களில் டாஸ்மாக் கடைகளில் ஸ்கேனர் மூலம் டிஜிட்டல் முறையில் பில் வழங்கி மதுபான விற்பனை தொடங்கியிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ஸ்ரீராம். வணக்கம் ஸ்ரீராம், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்க. சென்னை புறநகர் மாவட்டமாக இருக்கக்கூடிய செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் ஆகிய மாவட்டங்களில் 100க்கும் மேற்பட்ட அரசு மதுபான கடைகள் இருக்கிறது. இக்கடைகளில் போலியான மது விற்பதாக புகாரின் அடிப்படையில் தற்போது டாஸ்மாக் நிர்வாகம் ஸ்கேனிங் முறையில் ஒவ்வொரு மது பாட்டில் மீதும் ஒரு ஸ்கேனிங் ஊட்டப்பட்டிருக்குது. அதில் ஸ்கேனிங் மிஷின் மூலியமாக ஸ்கேன் செய்யப்பட்டு அது எங்கு தயாரிக்கப்பட்டு அதோட எண்கள் குறியீடு செய்யப்பட்டு அதன் பின்பாக பணத்தை மதுப்பிரியர்களிடம் பணத்தை பெற்றுக்கொண்டு அந்த பில் முறை என்று இன்று முதல் அமல்படுத்தப்பட்டு வருகிறது. குறிப்பாக காஞ்சிபுரம் மாநகராட்சியில் இருக்கக்கூடிய பெரிய காஞ்சிபுரம், செவிலிமேடு, ஓரிக்கை, அதே போன்று கீழ்கதிர்பூர், மேல் கதிர்பூர் இது போன்ற கடைகளிலும் செங்கல்பட்டு மாவட்டங்களிலும் இன்று முதல் அந்த பில்லிங் முறை என்பது இந்த அமல்படுத்தப்பட்டதன் காரணமாக தற்போது ஏராளமான மதுப்பிரியர்கள் அந்த மது வாங்கி செல்கிறார்கள். குறிப்பாக கடந்த சில தினங்களுக்கு முன்பாக ஒரே நபர் அதிக மதுவை வாங்கி செல்ல நேரம் என்பது குறைவாக இருக்கும். தற்போது ஸ்கேனிங் முறை, பில்லிங் முறை என்பது குறிப்பிட்டது 3 பேர் வாங்கக்கூடிய நிலையில் ஒரு நபர் 10 நிமிடங்கள் வரை காலதாமதம் ஆவதாக மதுப்பிரியருக்கு குற்றச்சாட்டு தெரிவித்திருக்கிறார்கள். இருப்பினும் பில்லிங் முறை என்பது ஸ்கேனிங் முறை இன்று அமல்படுத்துவதன் காரணமாக நாளை முதல் சகஜ நிலைக்கு வரும் எனவும் ஒவ்வொரு மதுபாட்டிலும் ஒவ்வொரு நபருக்கும் அந்த ஸ்கேன் செய்யப்பட்டு பில்லிங் முறை என்பது காலதாமதமாகிறது. இதன் காரணமாக நீண்ட வரிசையில் நின்று மதுப்பிரியர்கள் மது வாங்கி செல்கிறார்கள். நன்றி ஸ்ரீராம், உங்கள் தகவல்களுக்கு.